லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனங்கள் வரையில். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். யமனுமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் மறுபடியும் உங்களை நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். பாடி துதித்து சோஸ்தரித்து வேத வார்த்தைகளை வாசித்து உங்களை தொழுது கொண்ட சாக்கியத்தை கொடுத்தீர்கள். தேவரீர் இந்த நாளிலுமாக உமது வார்த்தைகளை தியானிக்கின்ற பெரிதான சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே, நன்றி. தேவரீர் உமது வேத வார்த்தைகளுக்கூடாக எங்களோடு பேசி உமது சித்தத்தை உமது சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் கற்றுக் கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கின்றோம். தேவரீர் நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து மகிமைக்குள் பிரவேசிக்கத்தக்க விதமாகவும், தேவரீர் நாங்கள் களி கூர்ந்தும் மகிழ்ந்து மனரமியமாய் கெம்பீரமாய் உமது வழிகளை நடக்கத்தக்க விதமாகவும் நீங்கள் தாமே இன்று உமது வார்த்தைகளுக்கூடாக பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்தமும் உமோடு உறவாடி ஐக்கியப்படுகின்ற பிள்ளைகளாய் இருக்கத்தக்க விதமாக இந்த நாளில் எங்களோடு பேசுங்கள். கேட்டு 30, 60, 100 என்றும் கனிகளை கொடுக்கத்தக்க வாழ்க்கை வாழத்தக்க விதமாகவும் எங்களோடு பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைய தியானத்துக்கு தூரப்படுத்தலின் காரணங்களும் தூரப்படுத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. தூரப்படுத்தலின் காரணங்களும் விளைவுகளும் என்ற தலைப்பிலே நாம் இன்று தியானிப்போமாக. கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் 2 வாரங்களுக்கு முன்பாக இதே வேத பகுதியில் இருந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில இருந்து காணாமல் போன மகன் என்று, கெட்ட குமாரன் என்று, ஊதாரி மகன் என்று பல தலைப்புகளுக்கூடாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில இருந்து பிரிவு ஐக்கியமானதேன், துக்கம் சந்தோஷமானதேன், பிரிந்தவர்கள் ஐக்கியமானதுக்குரிய காரணம் என்ன, பிரிவினால் ஏற்பட்ட துக்கத்திலிருந்து அவர்கள் சந்தோஷப்படத்தக்க விதமாக இருந்த காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் கடந்த வாரம் தியானித்திருந்தோம் என்பானவர்கள். இன்று இதே வேத பகுதியில இருந்து தூரப்படுதலுக்குரிய காரணங்கள் என்ன, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிப்போம் என்பானவர்களே. எங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான முறையிலே கத்தரை அறிந்து கத்தரோடு ஐக்கியப்படத்தக்க விதமாய் அவரோடு நல்ல உறவிலே இருந்து அவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி வாழத்தக்க விதமான ஆவிக்குரிய ஆலோசனைகளை இந்த வேத பகுதியில இருந்து நாம் தியானிப்போம் அன்பானவர்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சமூகமாக, குடும்பமாக, சபையாக, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு நாம் ஒரு கூரையின் கீழே வாழ்கின்றோம் என்பான்பர்களே. ஆனால் அவதானித்து பாருங்கள், இன்று மனிதர்களுக்கிடையில் அவர்கள் உருவமாக, நபர்களாக, ஆட்களாக கூடி ஒரு கூரையின் கீழ் வாழ்கின்ற போதும் ஒருவர் ஒருவிடத்துல இருந்து தூரப்படுத்தப்பட்ட நிலைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கூரையின் கீழே வாழுகிறார்கள், ஆனால் உள்ளே நல்ல ஐக்கியம் இல்லை, நல்ல தொடர்புகள் இல்லை, நல்ல உரையாடல் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவர்கள் தங்களுடைய சிந்தையிலேயே, உணர்வுகளிலேயே ஒரு கசப்போடு, ஒரு வெறுப்போடு, நல்ல நேசிக்க முடியாத உறவுகள் ஐக்கியப்பட முடியாத அளவுக்கு ஒரு பிரிவு அநேகரை ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய உரையாடுகளில் அல்லது அவர்களுடைய பதில்களில் இருந்து தெரியும், இவரோடு நல்ல உறவில் இருக்கின்றாரா, ஐக்கியத்தில் இருக்கிறாரா என்று ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவருடைய குரலும் அந்த தொனியும் சொல்லுகின்ற வார்த்தைகளும் சொற்பதங்களும் வெளிப்படுத்தி காட்டும். அவர்கள் ஒரே கூரையிலே வாழ்ந்தாலும் அல்லது ஒரே திருச்சபையிலே கர்த்தரை தொழுது கொண்டாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும்
அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்கிறது. ஒருவரிடத்திலிருந்து உள ரீதியாய் மன ரீதியாக அவர்கள் பிரிந்து இருக்கின்றார்கள் என்று அடையாளம் காணப்படத்தக்கதா இருக்கும் இல்லையா அன்பானவர்களே? வேதத்திலும் கூட அவ்வாறு இருக்கிறது. பேச்சு மூச்சு இல்லாமல் ஒருவரோடு ஐக்கியப்படாமல் சந்தோஷம் பார்வையிலேயே ஒரு சந்தோஷமான பார்வை இல்லை, பேச்சிலே சந்தோஷமான பேச்சில்லை. இவையெல்லாம் எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது? ஒருவரிடத்திலிருந்து தூரப்படுத்தப்பட்ட நிலையை பார்க்கின்றோம், அதாவது பிரிந்த நிலையை பார்க்கின்றோம் அன்பானவர்களே. மிகவும் மிகவும் கம்மியான காரியம். குறிப்பாக தேவன் நியமித்த குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிரிவுகள் இருப்பது, ஒருவரிடத்திலிருந்து உள ரீதியாய் தூரமாய் இருப்பது அழகான காரியம் இல்லை. பேசுகிற போது முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு வேண்டா வெறுப்போடு பேசுகின்ற உணர்வுகள், இதெல்லாம் தூரப்படுத்தப்பட்ட நிலையை பார்க்கின்றோம். ஒருவரை தூரப்படுத்துவதாகவும் இருக்கிறதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே. காரணம் என்ன? சுயம், சுய சித்தம், சுய விருப்பம், சுய லாபம், சுய மேன்மை, சுயத்தை குறித்த மேன்மையான காரியங்கள். இதுதான் காரணம் அன்பானவர்களே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சுயம் என்ற இந்த சுயம் சுயத்துக்குரியதல்ல என்று தெரியுமா? அதாவது நான் எனக்கே சொந்தமானவன் அல்ல, என்னுடையதும் என்னுடையதல்ல, நான் எனக்குரியவன் அல்ல, என்னுடையவர்கள் எனக்குரியதல்ல. மரணம் என சந்திக்கின்ற போது நான் என்ன இழந்தவனாக, என்னுடையவற்றை இழந்தவனாக நான் இருப்பேன் அன்பானவர்களே. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றார், ஒருவன் தன்னை பின்பற்ற வேண்டுமா இருந்தால் அவன் தன்னை வெறுக்க வேண்டும், தன் ஜீவனை வெறுக்க வேண்டும், அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன்னுடையவளை வெறுக்க வேண்டும், தனக்கு உண்டானவளை வெறுக்க வேண்டும். ஏன்? சுயம் என்பது ஆண்டவரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, அவரை சேவிக்க அனுமதிக்காத அன்பானவர்களே. நானோ தேவனால் உண்டாக்கப்பட்டவனாய் இருக்கின்றேன், அவரோ தனது ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதி என் ஜீவ ஆத்தும் உள்ளவனாக மாற்றி வாழ்கின்ற சாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். நான் வாழும்படியாக நாட்களை நியமித்திருக்கின்றார். வேலை வருகின்ற போது அவர் நியமித்த நாளை நியமித்த பிரகாரமாக நான் இந்த பூமியை விட்டு மரணத்துக்கூட பிரிந்து போக முடியும்னா இருக்கின்றேன். நான் வைத்திருக்கின்றவைகள், அனுபவிக்கின்றவர்கள், அனுபவித்தவைகள், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு தூரப்படுத்தப்படும் அன்பானவர்களே. நான் அவற்றிலிருந்து தூரப்படுத்தப்படுகின்றவனாய் இருப்பேன் அன்பானவர்களே. எனக்குள் இருக்கின்ற சுயம், சுய விருப்பம், சுய மேன்மை, சுய லாபம், இவை அனைத்தும் நினையாத வேளையிலே ஒரு நொடி பொழுதிலே எனக்கு சொந்தமில்லை என்பதை நிரூபிக்கும் அன்பானவர்களே. இதை நாம் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம், தவறென்று தெரியும். ஆனாலும் நான் என்ற அந்த சுயம் விடுவதில்லை அன்பானவர்களே. இந்த மகன் லௌகிகமான, ஐஸ்வர்யமான, சந்தோஷமான, குறைவற்ற நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் அவன் தகப்பனை விட்டு, தகப்பன் வீட்டாரை விட்டு தூரமாய் போவதற்கு எது காரணமாக மாறுகிறது பாருங்கள்? அவனுடைய சுயம். அந்த சுயத்தினாலே அவன் என்ன செய்கின்றான்? அது தன்னுடையது, என்னுடையது என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவன் கடந்து வருவதை பார்க்கின்றோம் அன்பானவர்களே. தகப்பனிடத்திலே அவன் கேட்கின்ற போது என்ன கேட்கின்றான்? தகப்பனை நோக்கி, அந்த இளைய மகன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு 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 வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். இந்த எனக்கு எனக்கு, தனக்கு தனக்கென்று, என்னுடையது என்னுடையது என்று, நான் 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 என்று, இந்த அறிவும் உணர்வும், இந்த சொற்பதங்களை சார்ந்த அறிவும் உணர்வும், எனக்கு என்னுடையது,
நான். இதுதான் சுயத்தின் பிரதிபலிப்புகள் அன்பானவர்களே. சுய மேன்மை, சுய லாபத்தின் பிரதிபலிப்பு அன்பானவர்களே. நான். அவன் என்ன கேட்கின்றான்? எனக்கு தர வேண்டும். எனக்கு. அவனுடையதை அவன் கேட்கவில்லை, தகப்பனுடையதைத்தான் அவன் கேட்கின்றான். ஆனால் உறவுக்குள் அடங்கியிருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை அவன் தவறாக எண்ணி, தவறாக புரிந்து தன்னுடையதென்று அவன் கிளைம் பண்ணுவதை பார்க்கின்றோம். எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். கிருபை உள்ள தகப்பன் நல்லவர், யாவருக்கும் நன்மை செய்கின்றவர். கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ இரக்கத்தை குறித்து இதே பாதையிலிருந்து நாம் இன்னொரு முறை தியானிக்கலாம் அன்பானவர்களே. மகன் அவன் சுயம் பிடித்தவனாய், சுய மேன்மையினாலே, சுய ஆசையினாலே, சுய லாபத்தினாலே அவன் தன்னுடையதென்று அவன் கேட்ட போதும் மறைந்திருக்கின்ற கிருபையை பாருங்கள். அந்த தகப்பன் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவனுடைய ஆஸ்தியா, மகனுடைய ஆஸ்தி அல்ல, அவன் சம்பாதித்ததல்ல, அவன் பிரயாசப்பட்டு உழைத்ததல்ல. வேதம் சொல்லுகிறது, நெற்றி வேர்வினாலே ஆகாரத்தை புசிப்பாயாக, கைகளின் பிரசத்தினாலே ஆகாரத்தை தேடுவாயாக, புசிப்பாயாக. ஆனால் தகப்பன் பிள்ளைகள் உறவுகளே, அவர்கள் பிள்ளைகளாய் இருக்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளை போஷிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார். வேதம் அதை அனுமதிக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கின்ற போது அவளுக்கு அவருடைய தேவையும் பூர்த்தி செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக அவர்கள் உழைக்கின்றவர்களாகவும் சுதந்திரத்தை வைத்து போனவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்ப்பதாக இருந்தால், நல்லவன் நல்ல தகப்பன் என்ன செய்கின்றான்? தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை வைத்து போகின்றான் என்று சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அவருடைய தேவைகளை சந்திக்கத்தக்க விதமாக பொக்கிஷங்களை சேர்க்கிறார்கள் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அவன் தகப்பனுக்குரிய கடமையை செய்கின்றான். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை அவன் உழைத்து சம்பாதிக்கின்றான். அது தகப்பனுடைய பிரயாசத்தினால் வந்த லாபங்கள். அது பிள்ளைகளுக்கு உடைய தேவைகளை பிள்ளைகள் சம்பாதிக்கும் வரையிலும் அவர்கள் வளர்ந்து தங்களுடையதை அவர்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, மகன் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னான். அது யாருடையது? அவனுடையதல்ல. தகப்பன் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பனுடையதை தன்னுடையது என்று எண்ணுகின்ற அளவுக்கு அவனுடைய சுயம் இருந்தது அன்பானவர்களே. அவன் தன் நலத்திலே, தன் சுகத்திலே, தன் இன்பத்திலே, தன் லாபத்திலே நோக்கமாயிருந்தான். அந்த சுயநலம் என்பது தன்னோடு கூட இருப்பவர்களை கருத்திலே எடுக்காது, அவருடைய உணர்வுகளை, அவருடைய விருப்பங்களை, வெறுப்புகளை சிந்தித்து பார்க்கவே அனுமதிக்காது. என்னுடைய பேச்சுக்களினால், நடத்தைகளினால், என்னுடைய செயல்பாடுகளினால் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட துயரங்கள், துன்பங்கள், நஷ்டங்கள் ஏற்படும் என்பதையே உணரவிடாத அன்பானவர்களே. அந்த சுயநலம். அவன் தகப்பனை குறித்தோ, தன் சகோதரனை குறித்தோ, தன்னுடைய வீட்டாரை குறித்தோ, உறவுகளை குறித்தோ ஒரு எண்ணம் இல்லாதவனாய் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகின்றான். அது பிரித்து தர வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதை தன்னுடைய ஆக்கிக் கொள்ளும்படியாக தான் மட்டும் அனுபவிக்கின்றவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த சுயலாபத்தின், சுயமேன்மையின் அடிப்படையில் அவன் சொல்லுவதை பார்க்கின்றோம். தகப்பனே என்று அவன் விரலை காட்டிய போதே, அல்லது அவர் அழைத்த போதே, அதற்குள் மறைந்திருக்கின்ற அந்த சுய உணர்வை, சுய மேன்மையை, சுய லாபத்தை நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே. எனக்கு என் பங்கை எனக்கு தர வேண்டும்.
அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற ஒரு சொற்பதம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே தற்பிரியம் கடைசி காலங்கள் கொடிய காலமாய் இருக்கும். அந்த கொடிய காலத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்ற பல காரியங்கள் இருக்கிறது அன்பானவர்களே. அதிலே ஒன்றும் மனிதனுடைய சுபாவங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அந்த மாற்றங்களை குறித்து மனிதனுடைய சுபாவங்கள், குறிப்பாக மாம்சத்தின் இச்சைகளை உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட மாம்சத்தின் கனிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த சுபாவங்கள் மனிதனிலே இருக்கும். அதில் ஒன்று தற்பிரியர். கடைசி காலம் கொடிய காலங்கள் கடைசி மன்னிக்கும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக எப்படி மனுஷர்கள் தற்பிரியராய் லவர்ஸ் ஆஃப் themselves, தங்களை மட்டும் நேசிப்பார்கள், தங்களுடைய நலங்களை மட்டும், தங்களுடைய லாபத்தில் மட்டும், தங்களுடைய மேன்மையில் மட்டும் கவனமாய் இருப்பார்கள். தற்பிரியர் மட்டுமல்ல, பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரர். இந்த சுயநலக்காரர்கள் தங்களை மட்டும் கருத்தில் கொள்கின்றவர்கள், என்னுடையது, எனக்கு என்று எண்ணுகின்றவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை குறித்து யோசிக்க மாட்டார்கள் அன்பானவர்களே. அவர்களுக்குள்ளே பணத்தின் மீது ஆசை, பணப்பிரியர். அவர்களிடத்தில் வீம்பு காணப்படும், வீம்புக்காரர். என்னை பாரு, என் அழகை பாரு என்ற ஒரு அகந்தை, பெருமை, செருக்கு என்று சொல்லுவார்கள். மற்றவர் குறித்து நன்றாய் பேச மாட்டார்கள், தூசிக்கின்றவர்களாய் இருப்பார்கள். தாய் தகப்பன்மாருக்கே கீழ்ப்படியவர்களாய் இருப்பார்கள், நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள். பாருங்க அந்த சுயத்தின் கொடூரத்தை, சுயநலத்தின் கொடூரத்தை பாருங்கள். பெற்ற வளர்த்த தாய் தகப்பன்மாருக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றை பிரித்து குளறுபடியாக்குவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். தாப்பனே கொடும், பாகத்தை பிரியும் எனக்கு கொடும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கவே மாட்டார்கள். கொடுமை உள்ளவர்களாக, இணங்காதவர்களாக இருப்பார்கள் அன்பானவர்களே. நல்லோரை தேவையில்லாமல் பகைக்கின்றவர்களாக இருப்பார்கள் அன்பானவர்களே. தங்கள் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய தயங்க மாட்டார்கள். அதனாலே அவர்களை குறித்து, தற்பெயரை குறித்து துணிகரமுள்ளவர்களாக இருப்பார்கள், விரமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள், துரோகிகளாய் இருப்பார்கள். சுகபோக பிரியர், தங்களுடைய சுகத்தில் மட்டும் சுகபோக பிரியராக இருப்பார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சுயநலம் எத்தனையோ பாவத்துக்கு எதுவான சுபாவங்களை ஏற்படுத்தி விடுகிறது. பேச்சுக்களை பேச வைக்கிறது. அநேக தீங்கு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கத்தக்க செயல்களை செய்ய வைக்கிறது அன்பானவர்களே. மற்றவர்களை குறித்து சிந்திக்க விடுவதில்லை. நீங்கள் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு உண்மையை குறித்து சொல்வார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று சொல்லுகின்ற போது இன்னொரு சம்பவத்தை அங்கே குறிப்பிடுவார். ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அவன் அங்கே எப்படி சொல்லுவான், தானியங்கள் நன்றாக விளைந்த போது நான் என்ன செய்வேன், நான் என்ற அந்த நான் பாருங்க, எத்தனை நான் பெறப்போகுது. என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பேதா கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு தனக்குத்தானே சொல்றான், தன்னையே ஒரு காதலியா நினைத்துக் கொண்டு, ஆத்மாவே உனக்காக, காதலன் காளியப்பா சொல்ற மாதிரி, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, சேர்த்து வச்சிருக்கிறது. நீ இளைப்பாரு, நல்லா புசித்து குடித்து இளைப்பாரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோடு சொல்லிக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான், நான் என்னுடையது. இவ்வாறான சொற்பதங்கள் அநேகமா அவன் பாவிக்க அன்பானவர்களே.
இதுதான் சுயநலம், தற்பிரியம். நன்மை செய்த திராணிகள் இருக்கின்ற போது கூட அவன் நன்மையை அனுபவித்தாலும் மற்றவர்கள் அதை அனுபவிக்கிறது கூட விருப்பப்பட மாட்டான். இது சுயநலத்தின் உச்சக்கட்டம். நல்ல மேய்ச்சலை மேய்ந்து நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு பிற்பாடு மீதியானதை கால்களால் மிதித்து விடுகின்ற சுபாவம் இருக்கு சில பேருக்கு. அதே மற்றவர்கள் சாப்பிடக்கூடாது. தெளிந்த தண்ணீரை குடித்து போட்டு மீதியா இருக்கின்ற தண்ணீரை அதை குழப்பி விடுகின்றவர்கள் உண்டு. கால்களால் மிதித்து குழப்பிடுகிறவர்கள் உண்டு. ஏன் மற்றவர்கள் குடிக்கக்கூடாது? எழுதப்பட்டிருக்கிறது எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களின் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கின்றது உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? சுயசித்தம். தாம் நினைத்தது செய்வார்கள், செவி கொடுக்க மாட்டார்கள். பிடிவாதம், கடினப்பட்ட இருதயம். எனக்கு தாரும், நான் திட்டம் வைத்திருக்கின்றேன், நான் நினைத்தது செய்ய வேண்டும், நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், எந்த ஆலோசனை வைத்திருக்க சொன்னாலும் கேட்க மாட்டேன். பிடிவாதம். நான் தூர தேசம் போகத்தான் போறேன், தடுக்க முடியாது. கடினப்பட்ட இருதயம். பார்வனை போ, பார்வனுடைய கடினப்பட்டது போ. இதனாலே அந்த சுயம் என்ன செய்கிறது? சுய சித்தம் என்ன செய்கிறது? சுய லாபம், சுய மேன்மை என்ன செய்கிறது? பிரிவுக்கு அவனை ஆயத்தப்படுத்துகிறது. சில நாளைக்கு பின்பு அப்ப பொருள் என்ன? தன்னை ஆயத்தப்படுத்துகிறான், மைண்ட் வைஸ் ஆயத்தப்படுத்துகிறான். தாப்படத்திலிருந்து வாங்கியதை பார்சல் பண்ணுகிறான், எடுத்துக்கொண்டு போற ஒழுங்கல் செய்கின்றான். அந்த சில நாள் எல்லாம் ஆயத்தப்படுத்திய பிற்பாடு என்ன செய்கின்றான்? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசம் புறப்படுகின்றான், பிரிந்து போகின்றான். பிரிவுக்கு ஆயத்தப்படுத்தி பிரிந்து போகின்றான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான், பிரிந்தான். அதன் பக்கத்து ஊருக்கும் போக இல்லை, அடுத்த ஊருக்கும் போக இல்லை, அதுக்கு அடுத்த ஊருக்கும் போக இல்லை. எந்த அளவுக்கு தூரமாய் போக முடியுமோ தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். தனது ஊரிலிருந்து, தனது வீட்டிலிருந்து, தன்னுடைய உறவுகள் இனத்தாரிலிருந்து யாரும் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் தன்னை குறித்த செய்தியை தகப்பனுக்கு, தன் வீட்டாருக்கு தகப்பனத்துக்கும் கொண்டு போக கூடாது. தகப்பனுடைய வீட்டிலிருந்து தகப்பனை குறித்தோ தன் உறவுகளை குறித்தோ தனக்கும் செய்தி யாரும் கொண்டு வரக்கூடாது. அந்த அளவுக்கு தூரமாய் போக முடியுமோ அந்த அளவு தூரத்துக்கு போய்விட்டான். அன்பானவர்களே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய சுய மேன்மைகள், சுய லாபங்கள் இன்று அநேகர் பரமபிதாவை நமது தேவைக்காக பாவித்து நான் என்ற மனுஷனாகிய நான், எனக்கு இருக்கும் திறமைகள், எனக்கு இருக்கும் தாளந்துக்கள், எனக்கு இருக்கும் வரங்கள், எனக்கு இருக்கும் ஆசீர்வாதங்கள், எனக்கு இருக்கும் நேரங்கள், என்னுடைய நாசியில இருக்கின்ற சுவாசம், ஜீவன், என் சரீர பலம் அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வந்தது அன்பானவர்களே, அவரால் கொடுக்கப்பட்டது அன்பானவர்களே. தேவை நிமித்தம் ஆபத்து காலத்தில் அல்லது தேவை வருகின்ற காலங்களில் அவிடத்துல போய் எல்லா உதவிகளையும் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவித்த பிற்பாடு நாம் ஆவிக்குரிய ரீதியாக அவரை விட்டு தூரமா இருக்கலாமா? அவர் கொடுத்திருக்கின்ற நேரங்களை, அவர் கொடுத்திருக்கின்ற தாழ்ந்துக்களை, அவர் கொடுத்திருக்கின்ற வரங்களை, அவர் கொடுத்திருக்கின்ற ஆஸ்திகளை, அவர் கொடுத்திருக்கின்ற நலன்களை, ஆரோக்கியத்தை, அவர் கொடுத்திருக்கின்ற அனைத்தையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு உல ரீதியாய் அவரை விட்டு தூரமாய் இருக்கின்றோமா? எந்த விதமான ஆவிக்குரிய வளர்ச்சி, எழுச்சி, முதிர்ச்சிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அவிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்களுடைய என்று சொல்லப்படுகின்ற
எனக்குரியதுன்னு சொல்லப்படுகின்ற அனைத்தையும் பாவித்து அவரை மகிமைப்படுத்துகின்றோம் அன்பானவர்களே. சில நாட்களுக்கு முன்பாக பாஸ்டர் பிள்ளைகளை வச்சு மேய்க்க முடியாம இருக்கிறது, பிள்ளைகளை பார்க்கலாம் இருக்கு, இந்த சண்டே ஸ்கூல்ல எப்ப ஆரம்பிப்பீங்க, சண்டே ஸ்கூலுக்கு எப்ப அனுப்புவீங்க அப்படின்னு சொன்னா, ஐயா 3 வகுப்புகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 பிரிவா பிரித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா. அப்படியா பாஸ்டர்? அப்ப இந்த பிள்ளைகளை வீட்டுல இருக்காம சர்ச்சை கொண்டு வந்து படிச்சா நல்லா இருக்குமே அப்படி என்று சொன்னார். அவரை நான் காணுகின்ற போதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறேன், ஐயா சபைக்கு வாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, பிள்ளைகளோட வந்து குடும்பமா இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. நேரம் இல்லை பாஸ்டர், பிஸி, வேலை, பிசினஸ், தானாங்க இல்லைன்னு சொன்னா நட்டம் வந்துடும் பாஸ்டர் தான். ஐயா நேரமில்லை நேரமில்லை என்று ஓடி திரிந்தோம். இப்பதானே எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம், கொரோனா வைரஸ் பாதிப்பினாலே எல்லாம் லாக்டவுன்ல இருக்கிறோமே, அதிக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பயாவது பிள்ளைகளை நீங்களாக பிள்ளைகளை இந்த சண்டே ஸ்கூலுக்கு கொண்டு வர முடியாத, நாங்கள் ஆன்லைனில் நடத்துகின்ற அந்த ஞாயிறு பாடசாலை வகுப்புகளுக்கு பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகிற வகுப்புல பங்கு பெற்ற கூடாத, நாங்க என்ன பேபி சிட்டரா பிள்ளைய வச்சிருக்க. அவ என்ன சொல்லுகின்றேன், வேலையா இருந்த போதும் பிஸி, வேலை இல்லாமல் வீட்டில் லாக்டவுன்ல இருக்கிற போதும் பிஸி, நேரம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த நேரங்களையும் ஆண்டவர் கொடுத்த தாழ்ந்துக்களையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பராமரிக்கிற, சுத்தப்படுத்துகின்ற, கழுவுற, துடைக்கிற, அதை அனுபவிக்கின்ற அந்த காரியங்களுக்கு நாங்கள் பாவிக்கிறோம். ஆனால் கொடுத்தவரை, ஜீவனை கொடுத்தவரை விட்டு விடுகின்றோம், ஆஸ்தியை கொடுத்தவரை விட்டு விடுகின்றோம், உறவுகளை கொடுத்தவரை விட்டு விடுகின்றோம். அவரை விட்டுவிட்டு, அவரை வெளியே அனுப்பிவிட்டு, நான் என்னை நேசிக்கின்றவனாக இருப்பேனா இருந்தால் நான் கடவுளை விட்டு தூரமா இருக்கின்றேன் என்பானவர்களே. நாம் கடவுளை விட்டு தூரமாகுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அநேகம். இங்கே மகன் தாப்பனை விட்டு தூரமானதனால் பாருங்கள், நல்ல ஒரு உறவை இழந்து போகின்றான் அன்பானவர்களே. நல்ல அன்பான தகப்பனுடைய உறவை அவன் இழந்து போகின்றான். நல்ல அன்பான வீட்டாரை, வீட்டில் உள்ள ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போகின்றான் அன்பானவர்களே. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரமாய் போனது, அவன் எந்த அளவுக்கு உறவை விட்டு தூரமாய் போகும் அந்த அளவுக்கு போய் விடுகின்றான். இவ்வாறு அநேக பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும், அநேக அன்பான சகோதரர்கள் வீட்டில் இருந்தாலும், சபையில இருந்தாலும் அன்பானவர்களே, அவர்கள் ஒருவர் விட்டு தூரமாக இருப்பதனாலே நல்ல ஆவிக்குரிய உறவு இழந்து போகின்றார்கள், அன்பான உறவு இழந்து போகின்றார்கள், விசாரிக்கின்ற ஒருவருடைய விசாரிப்பில் இருந்து விலகி போகின்றார்கள், பராமரிப்பில், பாதுகாப்பில் இருந்து, உதவி ஒத்தாசைகள் இருந்து விலகி போகிறார்கள் அன்பானவர்கள். இல்லை 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 எனக்கு பாதுகாப்பு இருக்கின்ற நினைக்க, அது பொய்யான பாதுகாப்பு. கடவுளுடைய பாதுகாப்பு மெய்யான பாதுகாப்பு, பரம தகப்பனுடைய பாதுகாப்பு மெய்யான பாதுகாப்பு. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வகையிலும் உனக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் அவிடத்தில் இருக்கிறது அன்பானவர்களே. அவன் நினைக்கின்றான், தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டதினாலே, தனக்கு எல்லாம் இருப்பதனாலே நான் பாதுகாப்பாக இருப்பேன், என்னை யாராலும் எதுவுமே செய்ய முடியாது என்ற நினைப்பை அந்த சுயநலம் கொடுத்தது, தன்னிடத்தில் இருக்கின்ற ஆஸ்திகளின் நிமித்தமாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, எங்களிடத்தில் இருப்பவைகள் எங்களுடையதல்ல, அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டவைகள். ஏசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சுயத்தினால், சுய மேன்மையினால் அவர்கள் எங்களுக்கு ஒரு விசாரமும் இல்லை,
எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை, நாங்க நல்லா இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற போது இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு பெண்ணாக நினைத்து, ஒரு மனவாட்டியா நினைத்து அங்கே ஏசாத்தீர்க்கதரிசி கூட சொல்கின்ற போது 47வது அதிகாரத்திலே, இப்பொழுதும் சுகசெல்வியே விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, பாருங்கள், சுகசெல்வியே விசாரம் இல்லாமல் வாழ்கின்றவளே, நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை, நான் விதவையாவதும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார் இஸ்ரவேலை. அவர் ஒரு பெண்ணை சித்தரிக்கிறது போல் இஸ்ரவேலரை சித்தரிக்கின்றார் ஆண்டவர். ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் 47ஆம் அதிகாரம், 47ஆம் அதிகாரத்திலே, சந்தான சேதமும் விதவை விருப்பும் ஆகிய இரண்டும் உனக்கு சடிதியாக ஒரு நாளிலே வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தம், உன் வெகுவான ஸ்தம்பன வித்தல் நிமித்தமும் அவைகள் பூர்ணமாய் உண்மையில் வரும். உன் துன்மார்க்கத்திலே நீ திடுநம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இதயத்திலே எண்ணினாய். பாருங்க, நான் தான், தன்னை தவிர ஒன்றும் இல்லை, தான் விசாரமில்லாத சுகமா இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டாள் இஸ்ரவேல். ஆண்டு சொல்றார், தீங்கு உண்மையில் சடுதியாய் வரும், தீங்கு உண்மையில் வரும். அது எங்கே இருந்து உயிர்த்தது என்று நீ அறிவாய். விக்கினம் உண்மையில் வரும், நீ அதை நிவர்த்தி ஆக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால்கடிப்பு உண்மையில வரும் என்ற ஆண்டவர் அங்கே ஒரு தீர்க்கதரிசனமாக இஸ்ரவேலுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ஏன்? சுயத்தை நினைத்துக் கொண்ட நான் தனக்கு பாதுகாப்பு இருக்கின்ற எண்ணினார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பு சடுதியாய் கொரோனா வைரஸ் போன்று, சுனாமி போன்று, புயல் போன்று, வெள்ளப்பெருக்கு போன்று, புவி நடுக்கம் போன்று, காட்டு தீ போன்று, திடீரென்று ஸ்டாக் மார்க்கெட் விழுந்து போவதற்கூடாக எத்தனை பேர் இன்று நான் தானியங்களை சேர்த்து வைப்பேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதுல சேர்த்து வைத்துட்டு இளைப்பாறுவேன், நல்லா அனுபவிப்பேன், வாழுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பானவர்களே. பொய்யான பாதுகாப்பு. அவன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொண்டு போனான், தனக்கு பாதுகாப்பை அமைத்துக் கொள்ளும்படியாய். நடந்தது என்ன? துன்மார்க்கமான நட்பு வந்து சேர்ந்தது அன்பானவர்களே. தகப்பனை விட்டு விலகி போனதுனால், எப்படி நாங்கள் கடவுளை விட்டு விலகி போவதனாலே துன்மார்க்கமான நட்புகள் ஏற்படுமோ அவ்வாறு அவனுக்கு துன்மார்க்கமான நட்புகள் ஏற்பட்டது. துன்மார்க்கமான ஜீவனம் வாழ்ந்தான். அங்கே 15வது வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தூர தேசத்துக்கு போனால், கடவுள் விட்டு தூரமா இருந்தால் ரகசியமா நிறைய பாவங்கள் செய்யலாம். அங்கே வசனம் சொல்லணும், அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி. அவனுடைய மூத்த சௌரன் அவன் திரும்பி வந்த போது தகப்பனிடத்தில் அவன் சொல்லுவான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் இவன் வந்தவுடனே என்று அங்கே அவன் குற்றம் முறையிடுகின்றான். காரணம் என்ன? தூரமாய் போனவன், ஆஸ்திகள் எல்லாம் கொண்டு போனவன், துன்மார்க்கமா ஈவனம் பண்ணினவனுடைய சுபாவங்களில் ஒன்று என்ன? அவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டான், வேசியிடத்திலே எல்லாத்தையும் செலவு செய்தான். அவர் எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இப்படி சுயநலத்தினாலே உறவிலிருந்து தூரமாய் போனவர்கள் புத்தினராய் இருந்திருப்பார்கள், கீழ்ப்படியலாய் இருப்பார்கள், வலிதப்பி நடக்கின்றவர்களாய் இருப்பார்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டுள்ளாய் இருப்பார்கள், துர்க்கணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுவர்களாய் இருப்பார்கள். இனிமாய் ஒருவரை பயக்கின்றவளாய் இருப்பாள் என்று தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக முற்காலத்தில் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதுகின்றார். நாமும் புத்தினராய் இருந்தோம், கீழ்ப்படியாய் இருந்தோம், பல இச்சைகள் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள இருந்தோம். துன்மார்க்கமான ஜீவியம். கடவுளை விட்டு தூரமாய் போகின்றவர்கள், தாப்பனை விட்டு தூரமாய் போன இந்த மகனுக்கு எவ்வளவு துன்மார்க்கமான வாழ்க்கை
அவனிடத்துல வந்து சேர்ந்ததோ அவண்ணமாக ரகசியமாக பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்க்கின்றவளாய், பேசுகின்றவளாய், செய்கின்றவளாய் என்று அநேகர் டெக்னாலஜியை பாவிக்கிறார்கள். வீண்விரியம், தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒரு பிரயோசனம் இல்லாம தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி பயமுண்டாக எழுதப்பட்டிருக்கிற லூக்கா 15 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு குறைவுபட தொடங்குகின்றான். லூக்கா 15:14 ஆவிக்குரிய வீழ்ச்சி, ஏழ்மை. அங்கே பாருங்கள், கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எதுவுமே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அல்லவா? எல்லாம் இருக்கின்றவன் நினைக்கிறது என்ன? எதுவும் நடக்காது. அப்படி வந்தாலும் தாங்கள் தப்பு அந்த அழிவிலிருந்து, வேதனையிலிருந்து, ஆபத்திலிருந்து தங்களை தாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று எண்ணினார்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், லூக்கா 12 எழுதப்பட்டிருக்கிறது, மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும்? நீ தகப்பனத்திலிருந்து கொண்டு போனவர்கள் என்னவாகும்? சுயத்தினால், சுய சுய பலத்தினால், சுய மேன்மையினால் உனக்கு எதுவுமே நடக்காது. நீ பாதுகாப்பாய் உன்னை நீயே கவனித்துக் கொள்வ என்று எண்ணினாயே. ஆனா ஆத்மா ஆண்டவர் நியமித்த நாளிலே உன்னை விட்டு பிரிகிற போது, மனமுன்னு சந்திக்கிற போது, நீ சேர்த்தவர்கள் யாருடையதாகும்? நீ பிரித்து கொண்டு போனது என்னவாகும்? பிரியமானவர்களே, இவன் சுயமேன்மையினாலே, சுய லாபத்தை தேடி, சுய இன்பத்தை தேடி, சுய மேன்மையை தேடி தூரமாய் போனதினாலே அபகீர்த்தி தான் அடைந்தான், இகழ்ச்சி அடைந்தான், அவமானத்துக்குள்ளானான், ஏழ்மைக்குள்ளானான். நிறைவான வாழ்க்கை தகப்பனோடு வாழ்ந்தான். தகப்பனுடைய வீட்டிலே மனப்பூர்வமான சந்தோஷமான வாழ்வு வாழ்ந்தான். அதுதான் ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய சமாதானம் தேவனிடத்திலே பரமதப்படுத்த நமக்கு உண்டாகிறது. அவரை விட்டு தூரமாய் போற போது உனக்கு குறைவு ஏற்படுவது மட்டுமல்ல, குறைவுபட தொடங்குவாய். லூக்கா 15:14 என்ன பார்க்கின்றோம்? எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு குறைவுபட தொடங்கினான். நிறைவான வாழ்க்கையிலிருந்து குறைவான வாழ்க்கைகளே போனால் அது அபகீர்த்தி. அன்பானவர்களே, நல்லா இருந்து இங்க பாருங்க, தெருவுல வந்து நிக்கிறான் என்று மற்றவன் சொல்கின்ற போது அபகீர்த்தி. அன்பானவர்களே, தகப்பனோடு அவன் வாழ்ந்த போது நல்ல நிலையில் இருந்தான். இப்பொழுது அவன் தூரமாய் போயிருக்கின்றான். கடவுளோடு இருந்த போது இந்த சமானத்தை அவன் இழந்தான். அந்த படத்தை இங்கே, அந்த பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம் இல்லையா? தன்னைத்தானே ஆளை விரும்பி, இன்னும் தானத்தில் உள்ளவற்றை பாவித்த அநேகரை ஆளாம் என்று எண்ணி போனவன் இன்றைக்கு ஆழப்படுதலுக்குள்ளாகின்றான். தானாக போய் ஒட்டிக் கொள்கின்றான். லூக்கா 15:15 சொல்லுகின்றது, குடிகளில் ஒரு இடத்துல போய் இவன் தான் தானே போய் ஒட்டி கொண்டான். தகப்பன் வீட்டிலே, தகப்பனோடு இருந்த காலத்திலே என்ன ஆசோதமான வாழ்க்கை வாழ்ந்தான். எவ்வளவு பெரிய நட்புகள் எல்லாம் அவனுக்கு இருந்திருக்கிறது. என்று பன்றிகளை மேய்க்கின்ற அளவுக்கு அவன் போய்விட்டான். அன்பானவர்களே, இவனா போய் ஒட்டி கொண்டான். அந்த தேசத்தின் குடிகளோடு ஒரு அவனை சேர்த்துக் கொள்ளவில்லை. அவனா போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களை பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அது மட்டுமல்ல, ஒருவனும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. பசியாற்ற சாப்பாடை கொடுக்கவில்லை. அவன் பசியை தன் வயிற்று நிரப்ப ஆசைந்த போது கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றிகள் தின்ற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசை இருந்தும் அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பாருங்க அன்பானவர்களே, கத்தர் இன்று அநேகருக்கு, கத்தரை விட்டு தூரமாய் போயிருக்கின்ற ஜனங்களுக்கு, சிருஷ்டியை விட்டு தூரமாய் இருக்கின்றவர்களுக்கு கர்த்தர் இயற்கை கூடாக அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அன்பானவர்களே,
ஆனால் மனிதனின் கடினப்பட்டு இதமுள்ளவன இருக்கக்கூடாது. சுயத்துக்கு, சுய மேன்மைக்கு, சுய லாபத்துக்கு, சுய இன்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று அவன் சுயத்தினாலே தகப்பனை விட்டு, தகப்பன உறவில் இருந்து, தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதிலிருந்து அவன் பிரித்து தன்னை தூரமாய் கொண்டு போய் தகப்பனால் கொடுக்கப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களையும் இழந்து அவன் குறைவுபட ஆரம்பிக்கின்றான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு வகையில் நோவுக்கூடாக, துன்பத்துக்கூடாக, துயரத்துக்கூடாக, வியாதிக்கூடாக, அழிவுக்கூடாக, மனச்சாட்சிக்கூடாக, வேத வாழ்த்துகளுக்கூடாக, பிரசங்கங்களுக்கூடாக கர்த்தர் எங்களோடு பேசுகிற போது, இடைப்படுகிற போது நாம் கர்த்தரோடு நல்ல உறவுகள் கடந்து வரங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் பேசுகிற போது, பல வழிகளில் பேசுகிற போது உணர வேண்டும், உணர வேண்டும். கொடிய பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொடிய நோய், மகா பூமி அதிர்ச்சிகள், அழிவுகள் வருகிற போது மட்டும் நாம் உணராதவளை இப்பவே உணரலாம். உணர்கின்றான். தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று உணர்கின்றான். ஒருவேளை இவ்வாறான ஒரு கொடிய பஞ்சம் வருகிற போது, ஒரு பூமேச்சி வருகிற போது, ஒரு கொரோனா போன்ற கொடிய நோய்கள் வருகிற போதாவது நாம் சிந்திக்கின்றோமா? இன்னும் என்ன கர்த்தர் கொடுத்த நேரத்தை வீணடிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் வீணடிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நேரத்தை வீணடிக்கிறோம், தாளத்தை வீணடிக்கிறோம், வரங்களை, திறமைகளை வீணடிக்கிறோம். உணர்கின்றோமா? நினைத்து பாருங்கள். அவன் நினைக்கின்றான், என் தகப்புடைய கூலிக்காரர் எத்தனையோ பேர், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தாப்புடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால சாகிறேன் என்று உணர்ந்தான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கொடிய பஞ்சம் வருகிற போது மட்டுமல்ல, நாம் நல்ல உணர்வா இருக்கிற போது சிந்திக்க கூடாத? கர்த்தர் திருப்தியாய் நம்மை போஷிக்கின்றார். அவரிடத்திலிருந்து நாங்கள் பிரிந்து போகக்கூடாது. அவரோடு உறவாட வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். அவரிடத்திலே ஜெபத்திலே நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். வேத வாசிப்பு கூட அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவரோட ஜெபத்திலே பேச வேண்டும். அவரை மயப்படுத்த வேண்டும். மரண பயனோடு வாழ வேண்டும். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் பயன்படுத்தி கர்த்தரை மயப்படுத்த வேண்டும். எண்ணுகின்றோமா? நினைக்கின்றோமா? தூரமா இருந்தாலும் அன்பானவர்களே, இப்பொழுது இவன் உணர்ந்தது போல் நாம் உணர வேண்டும். பரலோகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை, தகப்பனோடு இருக்கின்ற அந்த உறவுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இருந்த நிலைகளை உணர வேண்டும். அவர் நம்மை பராமரித்திருக்கின்றார், வழிநடத்திருக்கின்றார், இதுவரை காத்திருக்கின்றார். ஆகவே நான் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். நான் எழுந்த என் தாப்பனத்திலே போய் அவருக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொல்வேன் என்று அவன் தீர்மானிக்கின்றான். அது செயற்படுத்துகின்றான். அன்பானவர்களே, எழுந்து புறப்பட்டு வந்தான். தகப்பனே, வரத்துக்கு விரோதம், உமக்கு விரோதமாக, உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் இல்லை என்றான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த மனம் திரும்புதல் மறுபடி தகப்பனோடு அவனுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தியது, ஐக்கியத்தை ஏற்படுத்தியது. நாங்களும் உணர்கின்ற போது, தவறுகளை உணர்கின்ற போது, அவருடைய உறவினால் நாங்கள் அனுபவித்த அநேக ஆசீர்வாதங்களை நினைத்து உணர்கின்ற போது, ஒரு தீர்மானத்தை எடுத்து செயற்படுத்துகின்ற போது, அவரும் மகன் அவன் அந்த தீர்மானத்தை நிமித்தம் அவன் வருகின்ற போதே, அவன் பாவ அறிக்கை தகப்பனத்தில் அவன் கிட்டே வருவதற்கு முன்பாகவே தகப்பனோடி போய் மகனை கட்டி அடைக்கின்றார், முத்தம் செய்கின்றார். இழந்த அந்தஸ்தை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கின்றார். அவன் இழந்த கீர்த்தியை மறுபடியும் அவனுக்கு கொடுக்கின்றார். அவன் இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்கின்றார்.
அவனுக்கு மட்டுமல்ல, வீட்டாரும் மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் அவர் சந்தோஷப்பட தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அப்படி அவர் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனை உடுத்துவித்தார், அழகுபடுத்தினார், அவர் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சந்தோஷம் பர்வத்திலே ஏற்படுகிற ஒரு பர்வத்திலும் ஏற்படுகிறது அன்பானவர்களே. லூக்கா 5:10 சொல்கின்றது, மனம் திரும்புகின்ற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்புகின்ற போது அவனுக்குள் மட்டும் சந்தோஷம் அல்ல, அவனுக்குள்ள மட்டும் சந்தோஷம் அல்ல, அவன் சார்ந்திருக்கின்ற சபையோ வீட்டிலோ மட்டும் சந்தோஷம் அல்ல, இந்த ஒரு பாவி மனம் திரும்புகின்ற விஷயத்தில் மட்டும்தான் பரலோகமும் சந்தோஷப்படுது, பூமியும் சந்தோஷப்படுது, பூமியில் உள்ளவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். பாருங்க, என்ன கனெக்ஷன், என்ன தொடர்பு, என்ன ஆசுவாதம். தகப்பனை விட்டு தகப்பனால் கொடுக்கப்பட்ட ஆஸ்தியையும் ஆசுவாதத்தையும் எடுத்துக்கொண்டு தூரமாய் போனவன் அவன் பாடுகள் கஷ்டங்களுக்கு கூட கடந்து சென்ற போது தன் பாவத்தை தான் தவறு செய்தன் பாவம் செய்தன் என்று உணர்ந்து அவன் மறுபடியும் அவன் வருகின்ற போது அதே உறவு ஆண்டவர் கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், அதாவது கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் தவறாய் பாவித்து பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும், அவரை விட்டு தூரமாய் இருந்தாலும், சுயத்தினால் சுய மேன்மையால் நாங்கள் பிரிந்து போயிருந்தாலும், நாம் கர்த்தருடைய வழிக்கு வருகிற போது, தகப்பனிடத்திலே வருகின்ற போது இந்த மகனை ஏற்றுக்கொண்டது போல் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நாம் ஆவிக்குரிய கடவுளை விட்டு தூரமாய் ஆவிக்குரிய பிரிந்திருப்போமாய் இருந்தால், அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நேரங்களை தாழ்ந்துக்களை நான் தவறா பாவித்திருந்தான், நாம் மறுபடியும் கர்த்தரிடத்திலே வர வேண்டும், பாவ அறிக்கை பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னால், நான் என் சுயம் நான் வைத்திருப்பவர்கள், நான் அமைத்திருக்கின்ற பொய்யான பாதுகாப்புகள் இவை எல்லாம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். நானும் ஆவிக்குரிய பஞ்சத்துக்குள் கடந்து செல்ல வேண்டி வரும், பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும், குறிப்பாக பட்கடிப்பும் பேதமுள்ள நரக வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டி வரும். மறுபடியும் கர்த்தரிடத்தில் வாருங்கள். நான் என்ற சுயம் நான் வைத்திருப்பது அனைத்தும் கர்த்தருடையது. அதை எடுத்துக்கொண்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதீர்கள். தயவு செய்து கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் கொடுத்தவற்றை அவர் நிமித்த பிரகாரமாய் அனுபவியுங்கள். அதற்கூடாக அவரை மயப்படுத்துங்கள், அவருடைய ராஜ்யத்தை மயப்படுத்துங்கள். அநேக ஆத்துமாதம் செய்வதற்கு உங்களுடைய தாழ்ந்துக்களை, வரங்களை, ஆசீர்வாதங்களை, நேரங்களை பாவியுங்கள். கர்த்தர் மயப்படுவார், பரலோகம் மயப்படும், சந்தோஷப்படும். ஆவிக்குரிய சந்தோஷம் ஆவிக்குரிய சகோதரர்கள் மத்தியிலும் ஏற்படும். ஜெபமாக. பரலோகத்திலே வாசம் சென்றங்கள் பரம தகப்பனே, கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாழ்ந்துக்கள், வரங்கள், நேரங்களுக்காக நன்றி தகப்பனே. இவைகள் எங்களுடையதல்ல, உங்களுடையது. எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு கூடாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இன்னுமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுபவிக்கத்தக்க விதமாகவும், கர்த்தாவே, எங்களுடைய சுயத்தை வறுத்து, சுய லாபத்தை, சுய மேன்மையை வறுத்து உம்மண்டையிலே வரவும், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு கூடவுமே மயப்படுத்தும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீர், நீங்கள் மயப்படுத்தக்க விதமாக, நாம் மறுபடியும் சந்தோஷப்படத்தக்க விதமாக, இழந்த ஆவிக்குரிய சமானத்தை, சந்தோஷத்தை, கீர்த்தியை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாக எங்களை அங்கீகரிங்கள். எங்கள் பாவங்களை மன்னியுங்கள். நாம் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை, பரத்துக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் மன்னித்து உமது மகனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல தகப்பனே. ஆமென். சரி கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம்